ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெஞ்சத்தை கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, மது அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையும் கட்டிப்பிடிச்சி வழி சொல்கிறாங்க. முதல்ல பிங்கி பாட்டி கிட்ட சொல்கிறாங்க, இந்த கல்யாணத்தில் கடைசி வரைக்கும் இருந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாட்டின்னு சொல்ல, நீ உன் புருஷன் கூட 100 ஆயுசுக்கு சந்தோஷமாக வாழணும்னு பிங்கி பாட்டி கண் கலங்குறாங்க. அடுத்ததாக அதித்தி மதுவை கட்டிப்பிடிச்சி, நீ இல்லாத இடத்துல நான் எப்படிக்கா இருப்பேன்னு அழுறாங்க. இங்கே பாரு அதித்தி, இனிமேல் நீ தான் அப்பாவையும் அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்கணும். காலையில் அப்பாவை எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறதுல இருந்து மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே நீ தான் கவனமாக எடுத்து கொடுக்கணும். அப்புறமா உன்னுடைய ஆம்பிஷன் டிசைனர் ஆகிறது தான் உன்னுடைய பெரிய ஆம்பிஷன், அதை என்றைக்குமே மறந்துடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மது அவங்களோட அப்பாவை கட்டிப்பிடிச்சி அழுறாங்க. ராமகிருஷ்ணன் மது கிட்ட, இவ்வளோ நேரமும் உன்னோட அம்மாவை நான் சமாதானப்படுத்தினேன், ஆனால் இப்போ நீ பிரிஞ்சு போகிறேன்னு நினைக்கும் போது என்னாலேயே தாங்க முடியல சொல்லி அவரும் அழுறாரு. நீ போற இடத்துல அப்பா அம்மாவுடைய பேரை காப்பாற்றணும்னு சொல்லி ராமகிருஷ்ணன் மதுவை ஆசீர்வாதம் பண்றாரு. அப்புறமா ரேணுகா மதுமிதாவை கட்டிப்பிடிச்சு அழுறாங்க. சரிப்பா, டைம் ஆயிடுச்சுது, வீடு பக்கத்துல தானே இருக்குது, அடிக்கடி வந்து பார்த்துக்கலாம், இப்போ நம்ம கிளம்பலான்னு அகிலாண்டேஸ்வரி சொல்ல, கௌதம் மதுமிதாவுடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. அடுத்த சீன்ல மாயாவை காட்டுறாங்க. மாயாவோட முகம் சரியாயிடுச்சுது. அதை பார்த்த மாயா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை உடனே ஜீவா கிட்ட சொல்லணும்னு ஜீவாவை தேடுறாங்க. ஆனால் ஜீவா அந்த ரூம்ல இல்லை. இந்த ஜீவா எங்கே போனான்னு சொல்லி மாயா தேடிட்டு இருக்காங்க. அப்புறமா மதுமிதாவும் கௌதமும் காரில் வரதை காட்டுறாங்க. கௌதம் மதுமிதா அழுறதை கவனிக்காம, மாயாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சுது, அதுக்கு காரணம் நீங்கள் தான், அவள் ஆசைப்பட்ட பையனோட அவள் சேர்ந்துட்டா, எனக்கு இது போதும்னு சொல்லி மாயாவை பற்றி பேசிட்டே மதுவை பார்க்குறாரு. அப்போ தான் மது அழுறதை அவர் கவனிக்கிறாரு. சாரிங்க, நீங்கள் அழுறதை கவனிக்காம நான் ஏதோ பேசிட்டே வந்துட்டேன், இந்தாங்க டிஷ்யூன்னு சொல்லி மதுமிதாவுடைய கண்ணை துடைக்க சொல்கிறாரு. இப்போ எதுக்காக நீங்கள் அழுறீங்கன்னு கௌதம் கேட்க, நான் இது வரைக்கும் என் அப்பா அம்மாவை பிரிஞ்சு வந்ததே கிடையாது, என்னால் அதை தாங்க முடியலன்னு சொல்லி மதுமிதா மறுபடியும் அழுறாங்க. இதெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தானே, எதுக்காக நீங்கள் இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்க, அதுக்காக என் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து நான் அழாமல் இருக்க முடியுமான்னு மதுமிதா கேட்குறாங்க. சரிங்க, நீங்கள் அழாதீங்க, நீங்கள் அழுறதை பார்க்கும்போது எனக்கும் அழுகையாக வருதுன்னு சொல்கிறாரு. மதுமிதா கௌதமை பார்க்குறாங்க. நான் அழுதா எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு கௌதம் கேட்குறாரு. அதை கேட்டதும் மதுமிதா சிரிக்கிறாங்க. நல்ல வேலை நீங்கள் சிரிச்சிட்டீங்கன்னு கௌதம் சிரிக்கிறாரு. கௌதம் அவரோட கார் டிரைவர் கிட்ட, குமார் கொஞ்ச நேரம் நீ வெளியில் போய் நில்லுன்னு சொல்ல, அவரும் காரை விட்டு இறங்கி போகிறாரு. இந்தாங்க உங்கள் கண்ணை தொடச்சிக்கோங்கன்னு சொல்லி மதுமிதாக்கு டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாரு. அப்புறமா கௌதம் வரிசையாக தும்மல் போடுறாரு. என்னாச்சுது, இப்போ எதுக்காக தும்முறீங்கன்னு மதுமிதா கேட்க, எனக்கு இந்த பூவெல்லாம் பிடிக்காதுங்க, அலர்ஜின்னு சொல்கிறாரு. ஆனால் மண்டபத்தில் நீங்கள் பூ மாலையும் கழுத்துமா தானே இருந்தீங்க, அப்போ உங்களுக்கு எதுவும் செய்யலையேன்னு மதுமிதா கேட்க, கரெக்டாக சொன்னீங்க, அந்த நேரம் நான் மாத்திரை போட்டிருந்தேன், அதனால எதுவும் செய்யலை, இப்போ மாத்திரை போடாததுனால இந்த பொக்கையில் இருக்கக்கூடிய பூனால எனக்கு அலர்ஜி ஆகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ போகிற வழியில் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிக்கலான்னு மதுமிதா சொல்ல, இல்லைங்க அது ரொம்ப ரேர், எங்கேயும் கிடைக்காது, எக்ஸ்பென்சிவும் கூடன்னு கௌதம் சொல்கிறாரு. சகுந்தலா, லக்கி, அபிஷேக் 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அபிஷேக்கும் லக்கியும் குடிக்கிறாங்க. சகுந்தலா பக்கத்துலேருந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள், நம்ம நினச்சது நடந்துடுச்சுது, இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிடுச்சின்னு சொல்ல, இந்த மிடில் கிளாஸ் கல்யாணத்தில் கூட நம்மளால் எந்த பிரச்சனையும் பண்ண முடியலையேம்மான்னு அபிஷேக் ஃபீல் பண்ணுறாரு. நீ எதுக்காக மாப்பு அப்படியெல்லாம் நினைக்கிற, சக்கு ஆசைப்பட்டது மாதிரியே இந்த கல்யாணத்தில் நம்ம பல பிரச்சனைகளை உண்டு பண்ண தானே செய்தோம், கடைசி வரைக்கும் அவங்க 2 பேரும் பயத்தோட தானே இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சாங்கன்னு லக்கி சொல்கிறாரு. சகுந்தலா அவங்க மனசில், மாயா கர்ப்பமாக இருக்கிற விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடணும்னு நினச்சேன், அது நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, எனக்கு அது போதும்னு நினைக்கிறாங்க. அம்மா ஆசைப்பட்டது மாதிரியே மாயாவோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வரப்போறா, இனிமேல் என்ன அம்மாவோட ராஜ்யம்தான்னு அபிஷேக் புகழ்றாரு. நல்ல வேலை, இந்த கல்யாணத்துக்கு அந்த ஸ்னேகா வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடுவாளோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன், அவள் வராமல் போயிட்டான்னு சகுந்தலா சந்தோஷப்பட, உங்கள் யாருக்கும் அவள் வந்த விஷயம் தெரியாது, நான் தான் அவளை மறைச்சி வச்சிருந்தேன்னு லக்கி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஸ்னேகா எங்கே மாமான்னு அபிஷேக் கேட்க, அவளை நான் தான் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருக்கேன், அவளால் என்றைக்கும் அங்கேருந்து வெளியே வர முடியாதுன்னு சொல்கிறாரு. அவள் அங்கே கடந்து சாகட்டும்னு சகுந்தலா சொல்கிறாங்க. அபிஷேக் சகுந்தலா கிட்ட, மதுமிதாங்கிற பேரை கேட்கும்போதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமான்னு சொல்ல, வேறு என்ன பண்ணுறதுக்கு, அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு நம்ம மருமகளாக வரணும், அப்போ தான் அவளை நான் அடக்கி வைக்க முடியும், எனக்கும் அவளையும் சரி அவள் அப்பா அம்மாவையும் சரி பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுன்னு சகுந்தலா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதித்தியை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுமா, அவளை எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு அபிஷேக் அவரோட மனசுலேயே நினச்சி சிரிக்கிறாரு. கௌதம் காரை விட்டு இறங்கி வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாரு. எப்படியும் சந்தோஷ் அந்த ரூமை ரெடி பண்ணி வச்சுருப்பான், இப்போ அந்த ரூமுக்கு போகாமல் இருக்க நம்ம ஏதாவது செய்யணும், இவ கூட ஒரே ரூமில் நம்மளால் எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கிறாரு.
அதே மாதிரி மதுமிதாவும் யோசிக்கிறாங்க. இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்காது இன்னைக்குன்னு சொன்னதும் நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். ஆனா ஹோட்டல்ல ஒரே ரூம்ல இவர் கூட தங்கணும்னு சொல்லும்போது, நான் எப்படி இவர் கூட தங்க போறேன்னு நினைக்கிறாங்க. கார் டிரைவர் கௌதம் கிட்ட வந்து, சார் ஏதாவது பிரச்சனையா சார்? வெளியே இறங்கி வந்து நிக்கிறீங்களேன்னு கேட்க, உனக்கு டைம் ஆயிடுச்சுதுல, நீ கிளம்புன்னு கௌதம் அந்த ஆளை அனுப்பி வைக்கிறாரு. கௌதம் மதுமிதாவை காரை விட்டு இறங்கி வர சொல்லி அவங்க கிட்ட பேசுறாரு. எனக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்குது, அதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரூமுக்கு போகலாமான்னு கேட்க, சரின்னு மதுமிதாவும் ஒத்துக்கிறாங்க. அப்புறமா மதுமிதா கௌதம் கிட்ட, நீங்கள் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டுவீங்களான்னு கேட்க, ஆமாம் நான் ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டுவேன், ஆனால் இன்னைக்கு நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். ஏன்னா நைட் எனக்கு இப்படி ரோடை பார்த்துட்டு மெதுவாக வண்டி ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கும் அது ரொம்பவே பிடிக்கும், அதனால நம்ம மெதுவாகவே போகலான்னு மதுமிதாவும் சொல்கிறாங்க. நீங்களும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம், சரி வாங்க போகலான்னு கௌதமும் மதுமிதாவும் காரில் ஏறிக்கிறாங்க. கௌதம் டிரைவ் பண்ணுறாரு. கௌதம் மதுக்கிட்ட, கல்யாணம் பண்ணவங்க அன்னைக்கே அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிப்பாங்க, ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. சந்தோஷ் நம்மளை அப்படி நினச்சிக்கிட்டு ஃபஸ்ட் நைட் ரூமெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நமக்கு தானே தெரியும் இந்த கல்யாணத்தை நம்ம எதுக்காக பண்ணணும்னு. ஆனால் அப்பர்ணாவும் சந்தோஷம் நம்மளை மாதிரி கிடையாது, அவங்க ரொம்ப ஜாலியான டைப், அதனால தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு கௌதம் சொல்ல, சரின்னு மதுமிதாவும் தலையாட்டுறாங்க. ரொம்ப போர் அடிக்கிறது மாதிரி இருக்குது, நான் பாட்டு போடுறேன்னு சொல்லிட்டு கௌதம் பாட்டை போடுறாரு. அதில் பொண்டாட்டியேங்கிற சாங் போகுது. அதை கேட்டதும், பார்த்தீங்களா நமக்கு ஏற்ற மாதிரி தான் சாங்கும் போடுறாங்க, போர் அடித்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பாட்டை நம்ம இப்போ கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு கௌதம் ரேடியோவை ஆஃப் பண்ணுறாரு. இதோட எபிசோட் முடியுது.